வணக்கம் நேயர்களே, துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவரைத்தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். ஆனால் இவரை மருத்துவர், அதே போன்று மருத்துவத்துறை மட்டுமல்ல, இசைத்துறையில் பயணித்திருக்கின்றார். அதே போன்று சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அதே போன்று இவர் இந்த ஆன்மீக பயணத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் CN நவரத்னம் என்பவரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துரைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். டான் டிவி அமைப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நன்றி. சரி, உண்மையில் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நீங்கள் சம நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், உங்களுடைய இந்த மருத்துவத்துறைக்கு அப்பால் நீங்கள் இசைத்துறையிலும் உங்களுடைய பயணத்தை தொடர்கின்றீர்கள். அதே போன்று ஆன்மீகத்துறை, சமய, அதே போன்று இந்த பொதுப்பணித்துறைகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். எவ்வாறு இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டும் உங்களால் இதை பயணிக்க முடிந்திருக்கின்றது? அது இறைவன் மக்களை படைக்கும் பொழுது சில வேலைகளை கொடுக்கிறார். அதிலே எனது 10வது வயதில் யோகசுவாமி அவர்கள் என்னை நேரடியாக பழம் தந்து தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதமோ என்னவோ எனக்கு அபரிதமான ஒரு சக்தி. என்ன வேலை எடுத்தாலும் அதை நன்றாக செய்கிற திறமை. மருத்துவக் கல்லூரியிலும் மிக திறமையாக சித்தி பெற்று இலங்கையில், அதன் பின் லண்டனிலே மிக திறமையாக சித்தி பெற்று இளம் வயதிலேயே ஒரு மருத்துவ நிபுணராக வந்திருக்கிறேன். 1974ஆம் ஆண்டு. இப்போ எனக்கு 36 வயசு. அப்படி வந்ததுக்கு காரணம் அந்த ஆசீர்வாதம் தான் நினைக்கின்றேன். அத்துடன் சிறு வயது துவக்கம் நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டும். 3-4 வயதிலேயே நாதசுரம் கேட்கறதுக்கு ஊர் கோயிலுக்கு நான் போவேன். காலையில் கிளம்பி வெள்ளிக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனைக்கு போவேன். பள்ளிக்கூடம் போக முன்னமே சில தேவாரங்கள் எங்களுக்கு தெரியும். அப்படி வளர்ந்த நான் அந்த ஊரை நான் போற்றுகின்றேன். முல்சிட்டி என்ற ஊர் தெல்லிப்பள்ளையில் மேற்கில். அங்கிருந்து மகாஜனா கல்லூரிக்கு சென்று முதல் ஆரம்பத்தில் சேர்க்கை வித்தியாசாலி என்ற பள்ளிக்கூடம், அதில் மிக திறமையாக சோதனைகள் செய்து புலமை பரிசு பெற்று மகாஜனா கல்லூரிக்கு போய் அங்கே 10 வருஷம் படித்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். மெடிக்கல் ஸ்கூலுக்கும் நான் திறமையாக செய்து ஒரு புலமை பரிசு பெற்று தான் போகின்றேன். 5 வருடம் அந்த என்ன குறிக்கோளோ அதில் இந்த வலுவாமல் விளையாட்டுகள் இளம் வயதில் உள்ள சில விஷயங்கள் இருந்தாலும் குறிக்கோளில் தவற இல்லை. அதால் நான் படிக்கும் பொழுது என்னுடைய நோட்ஸ் எடுப்போம். அந்த நோட்ஸ் எடுத்து MD படிக்கிறவர்களே படிப்பார்கள். அப்புறம் ஒரு கிடைத்தனம் கடைசி தோல்லையும் திறமையாக பாஸ் பண்ணி கொஞ்ச காலம் யாழ்ப்பாணத்தில் கொழும்புலேயும் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்திருக்கிறேன். அது பிறகு மேற்படிப்புக்காக லண்டன் போகணும். சரி, உங்களுடைய நீங்கள் எவ்வாறு இந்த மருத்துவத்துறையில் சிறு வயதிலேயே உங்களால் ஒரு சாதனை படைக்க முடியும் என்று நீங்கள் கூறியிருக்கீங்க. ஆனால் எவ்வாறு, அதாவது உங்களுடைய தாய் தந்தையருடன் நீங்கள் வாழ்கின்ற பொழுது எவ்வாறான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தது? என்னுடைய தாயார் ஒரு சிறந்த சாதுரியசாலி. அவர் பாடுவார், தேவாரங்கள்லாம் பாடுவார். காதிலே இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. தேவாரம் பாடுவார் வீட்டில். தந்தையார் ஒரு அமைதியான மனுஷன். தோட்டத் தொழிலில் மிக கவனமாக செய்வார். அதனால் சோலிக்கு போக மாட்டார். அப்படியான ஒரு வீட்டில் வாழும் பொழுது சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். காலையில் பழஞ்சோறும் கறியும் சாப்பிடும், அது நல்லா தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு பசி இல்லை. நல்ல வாழ்க்கை. 7வது பிள்ளை என்றபடியால் நமது குடும்பத்தில் கொஞ்சம்
வசதி கூடியிருந்தது, கொஞ்சம் பண வசதி. அதனால் நான் கஷ்டப்படவில்லை. அத்துடன் ஏலெவல் படிக்கைக்குள்ளேயே நான் சில பிள்ளைகள் பாடம் சொல்லிக் கொடுப்பேன். அதில் சில வருமானம் வரும். அதை கொண்டு நான் பைசைக்கிள் வாங்குவேன். அதன் பின் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும் பொழுதும் ஒரு பேராசிரியருடைய மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அதில் வருமானம். இப்படி பல விஷயங்கள் எதிர்பாராத விஷயமாக நடந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருந்தது. கட்டிக்காரன் எல்லாம் தட்டி கொடுப்பார்கள். வெத்தலை குழந்தை நடக்கும் பொழுது 4 குழந்தை என்னை கூப்பிடுவார்கள். அப்போ 6 வயசில். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, இளம் வாழ்க்கை. அது யுவர்சாமி எனக்கு 10 வயதிலான ஆசீர்வதித்தது. அது பிறக்கும் பொழுதே சில விஷயங்கள் என்ற தலையில் எழுதியிருக்கு, நம்புகின்றேன். என்னுடைய தாயினுடைய அன்பு, அரவணைப்பு, எல்லோருடன் ஒத்துழைத்து போவது, அதெல்லாம் ஒரு சிறந்த குணம். கடின உழைப்பு. தாய் தோட்டத்துக்கு போய் தோட்டத்திலேயே வைத்து குத்து வந்து பிள்ளை பெற்றிருக்கிறார். என்னுடைய தம்பியை வீட்டிலாம் பிள்ளை வளர்ந்தது மருத்துவ வச்சு வந்து அந்த காலத்தில் 44ஆம் ஆண்டு. அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. சரி, இவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளை நீங்கள் தாண்டி கொண்டு வருகின்ற பொழுது ஏன் இந்த இசைத்துறை அதே போன்று இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் வந்தது? இது எங்களுடைய ஊர் உண்டு. ஊரில் நாங்கள் நமது ஆசிரியர் கோவில்கள் அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டியது. அதை விட இசை ஏதோ ஒரு என்னுடைய மரபாணியில் இருந்திருக்க வேணும். அல்லது 5-6 வயதில் காலையில் கோயிலுக்கு போய் நாசதரம் கேட்க போயிருப்பேன். அதனால் இசையில் ஆர்வம், அந்த ஆர்வம் பண வசதி இல்லாதபடியால் மற்றவர்களுடைய உதவியோடு தான். எனக்கு 12-13 வயதில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மயில் வாகனம் என்றவர் கிராமபோன் வைத்திருந்தார். இசைத்தட்டுகள் வைத்திருப்பார். பாடப்படிப்புகள் முடிஞ்ச அப்புறம் 8 மணி போல் இரவு அங்கே வீட்டுக்கு போவேன். அவர் வீட்டு பக்கத்து வீடு போய் அந்த இசைத்தட்டுகளை போட்டு கேட்பேன். மதுரமணி ஐயர், எம்எஸ் சுப்புலட்சுமி, டி.கே. பட்டம்மாள், சுந்தராம்பாள், இந்த பாட்டுகளெல்லாம் அந்த காலத்தில் கேட்டு ரசித்திருக்கிறேன். இப்போ என்னுடைய இசை ஆர்வத்தை அது வளர்த்தது. அதன் பின் மெடிக்கல் ஸ்கூலில் இருக்கும் பொழுதும் காசினான் என்ற ஒரு நண்பர் சிங்கப்பூரில் தொடர்பு. அவரும் ஒரு பெரிய இசைத்தட்டுகள்லாம் வச்சிருப்பார். அவருடைய அறையில் போய் கேட்பேன். அத்துடன் அந்த ஜிஎன் பாலசுப்ரமணிய பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும். அவருடைய குரலும் கம்பீரமும். ஆனால் பல இசைக்கலைஞர்களுடைய பாட்டுகளை நான் இசைத்தட்டுகளில் கேட்டிருக்கிறேன். லண்டனுக்கு வந்த பிறகு வசதி கூடியிருக்கு. அதால் நாங்களே அந்த இசைத்தட்டுகளை வாங்கி வீட்டில் வசதியாக ஸ்பீக்கர்லாம் வச்சு கேட்பதுண்டு. பல இசைக்கலைஞர்களை லண்டனுக்கு அழைத்து அவருடைய கச்சேரிகளை நடத்தி, பாட்டு மாத்திரமில்லை, நடனம், பரதநாட்டியம், சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் போன்ற பல சிறந்த நாட்டியக்காரர்களை கூப்பிட்டு அதில் வர்ற வருமானத்தை தர்ம சாதனங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பல தர்ம சாதனங்களை ஈடுபட்டிருக்கிறேன். 77ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்ட் ஒரு நிறுவனம், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், இங்கே நடந்த கலவரத்துக்கு பிறகு தமிழருக்கு உதவி பண்ணணும் என்று சொல்லி தொடங்கிய நிறுவனம். அதில் நான் ஆரம்ப ஒரு அங்கத்தவர். அத்துடன் 2வது வருஷம் நான் தலைவராக இருந்திருக்கிறேன் 79-80ஆம் ஆண்டுகளில். அதில் 300 பேர், அதிகமான ஆட்கள் நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படியான ஆட்கள்
நல்ல நல்ல சந்தோஷமான ஒரு நிறுவனம். இன்னும் அதில் நான் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறேன் இன்று வரை. அங்கே நான் கூட்டம் தவறாமல் போகிறது உண்டு, வழிகாட்டுவதும் உண்டு. அந்த ஸ்கொட் ஊடாக பல நன்மைகளை இங்கே தமிழர்களுக்கு, வடக்கு கிழக்கு மலைய தமிழர்கள் செய்து கொண்டு வருகிறோம். அது சமூக உணர்வு. அத்துடன் இந்த ஸ்கொட்டை விட என்னென்ன நிறுவனம் நல்ல விஷயம் செய்தோ அதுகளுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன். ஒரு பானை என்று இன்னொரு நிறுவனம், ஒரு பானை அவர்கள் உணவு கொடுக்குற இந்த யுத்தத்து பிள்ளைகளுக்கு. அதை விட மனிதநேயம் சிறந்த நிறுவனம். அவர்கள் என்ன நிகழ்ச்சி வைத்தாலும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். என்னுடைய வருமானத்தில் 1/10 இந்த தர்மத்துக்காக ஒதுக்கி வைப்பேன். என்னுடைய கொள்கை. எனது மனைவியார் நான் 65ஆம் ஆண்டு திருமணம் செய்தேன். டாக்டர் தர்மலிங்கம் என்று பிரபலியமான யாழ்ப்பாணத்து டாக்டர். அவர் தர்மலிங்கத்தின் தான் அவருடைய பெயர். அவரும் நல்ல தர்மம் செய்வார். அவருடைய மகள் என்னுடன் ஒத்துழைத்தார் எல்லா விஷயங்கள்லையும். 2021ஆம் ஆண்டு காலம் சென்று விட்டார். என்றாலும் அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு நிறைய இருந்தது. இசைக்கலைஞர்களை வீட்டை அழைத்து வைத்து அவைகளை பராமரித்து, வீணை பாலச்சந்தர் மிக கஷ்டமான ஒரு ஆள், ஒரு ஒரு ஜீனியஸ் என்று சொல்லலாம். அவருடைய சிநேகமாக இருக்கிற கஷ்டம். எங்கள்கிட்ட வீட்டில் வந்திருந்தவர் அவரே என்னுடைய மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்து சந்தோஷப்படுவார். அவர் என்னுடைய நண்பராக மாறினார். வீணை பாலச்சந்தர் முதல் வந்த ஒரு பெரிய நிபுணர் வீணை. அதன் பின் பல சுதாகரநாதன், பூஷணி கல்யாண்ராமன், பொம்பே ஜெயஸ்ரீ, சௌமியா, சந்தான கோபாலன் எல்லாம் எங்கள் வீட்டில் தங்கியிருந்திருக்கிறார்கள். அது என்னுடைய இசைத்துறை. அதில் பல வரும் நிதியத்தை இங்கே இலங்கையில் ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் சில உதவிகள் செய்திருக்கிறோம். 1980ஆம் ஆண்டு முதலாக கார்டியக் மானிட்டர் லண்டனில் வாங்கி கையில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்தேன். யாழ்ப்பாணத்தில் நச்சினக்கினியார் அப்போ இதாக இருந்தவர் அந்த காலத்தில். அதன் பின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் ஒரு நிறுவனத்தை நிறுவி அதில் நான் தலைவராக இருந்து பல பேர் அதில் ஒத்துழைச்சி ரீனல் யூனிட்டுக்கு பல டயாலிசிஸ் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம். டாக்டர் பேரானந்த ராஜா அப்போ இருந்தார். அதை விட சர்ஜிக்கல் யூனிட்டுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த லண்டன்லேருந்து. ஏனென்றால் லண்டனில் போயிருந்தவர்களால் இங்கேருந்து முதல் போய் செட்டில் ஆனார். கனடா எல்லாம் பிறகு வந்தது. அதில் நாங்கள் தான் முன்னோடிகளாக எங்கள் தாய்நாட்டுக்கு உதவி பண்ணி கொண்டு வந்தோம் ஜஃப்னா ஹாஸ்பிட்டல். அதை விட இங்கே கீரிமலை சிவன் கோவில், அந்த குருக்கள் எங்களுடைய புரோகிதர் அந்த காலத்தில். கீரிமலை நகுலேஸ்வரர் தான் நம்ம திருமணத்தை நடத்தினவர். என்னுடைய தாய் தப்பனை தெரிந்தவர். இப்போ இறந்துட்டார், 97 வயதில் இறந்தவர். அவர் லண்டனுக்கு வந்து இந்த கோவிலுக்கு உதவி பண்ணணும் என்று ஒரு அறக்கட்டளை நிறுவனார். அதில் அடியேனை தலைவராகவும், டாக்டர் சிவகுமார் என்ற ஒரு நல்ல டாக்டரை செயலாளராகவும், மிஸ்டர் பத்மநாதன் என்று பண்ணாலே ஒரு நர்ஸ் உத்தியோகம் பார்த்தவர் நல்லவர். அவரை திராந்திகாரியம் அப்பாயின் பண்ணி நாங்கள் பல நிகழ்ச்சி வைத்து பணம் சேர்த்தோம். ஆரம்பத்தில் அந்த கோவிலுக்கு மணி செய்யத்தான் முதல் அந்த காலத்தில் கோவில் இருந்தது. 90ஆம் ஆண்டு கோவில் பொம் பண்ணி முதல் இடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பி ஒரு கல்லங்க வந்தார். அப்போ சொன்னார், உங்களுக்கு பெரிய வேலை வந்திருக்கு, இந்த கோயிலை திருப்பி கட்டணுமென்று. அதுக்கு எத்தனையோ நிகழ்ச்சி நகுலவரை பற்றி ஒரு பாட்டு, வீரமணி ஐயர் பாட்டு ஒரு இசைத்தட்டு செய்து அது பூஷணி கல்யாணம் பாடுறது. அதுபோல் பல நிகழ்ச்சிகள் வச்சு இந்தியாவில் உள்ள பிரபல்யமான கலைஞர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களை
உடைய ஒத்துழைப்புடன் 200,000 பவுண்ட்ஸ் மட்டும் சேர்த்து இந்த கோவிலை கட்டி முடித்தோம். 2012ஆம் ஆண்டு இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். இப்போ குருக்கள் நல்ல உஷாராக இருந்தார். அப்போ அவருக்கு நான் நினைக்கிறேன் 78 வயசு. இது முடிஞ்ச அப்புறம் அவர் சொன்னார், உங்கள்கிட்ட வேலை இன்னும் ஒன்று இருக்குது, கோபுரம் கட்ட வேணும். இந்த கோபுரம் முந்தி சின்ன கோபுரம் இருந்தது, அது பெரிய 10 தளத்தோட 100 அடி உயரம் கோபுரம் கட்டுறதுக்கு பணம் சேர்த்தோம். அதை சேர்த்து இந்த குருக்களுக்கு அப்போ 92 வயசு. கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு மேலே இதில் போய் ஸ்கேஃபோல்டிங் மாத்திரமில்லை, அந்த மின்தூக்கி ஒன்று இருக்குல்லோ அதில் இருந்து செய்தவர் 92 வயதில் குருக்கள். திறமசாலி. அதை நடத்தி முடித்தோம் 2018ஆம் ஆண்டு. அது 2ஆவதில் தலைவராக இருந்து வழிகாட்டி என்னுடைய சொந்த பணமும் கொடுத்து தான் சில விஷயம் நடந்தது. அது முடிஞ்ச பிறகு நாங்கள் கீரமலைச்சுவன் கோவில் அறக்கட்டளை இன்னும் இருக்குது. திரும்பவும் ஒரு மணி இப்போ இதுண்டு அசாமணி இப்போ போட்டி இருக்குது. அப்போ அதை விட இந்த கலை கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு தாய்நாட்டில் இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க கொண்டு வரோம். இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கிறோம். பாட்டு நல்லா பாடுற கலைஞர்களை கண்டுபிடிச்சு அவர்கள் மேம்பாட்டுக்காக உதவி செய்து கொண்டு வரேன். அதில் நல்ல பாடக்கூடிய கலைஞர்கள் ராமநாதன் அகாடமியில் இருக்கிறார்கள். நல்ல குரல் வளம் உள்ளவர்கள். அவர்களுக்கு உதவி பண்ணி கொண்டு வருகின்றேன். அதை விட இந்தியாவில் நான் போனால் என்னை பார்க்குறதுக்கு கலைஞர்கள் ஹோட்டலுக்கு வருவார்கள். இப்போவும் வருவார்கள். அது என்னோட பணம் வாங்குறதுக்கு அல்ல, அன்பில். கம்பபாரதி ஜெயராஜோட நல்ல நாட்பு எனக்கு இருக்குது. அவருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் சேவை இன்னும் நன்றாக ஈர்த்திருக்கு. அதனால் அவருடைய கம்பெனி விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் பல முறை. 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கை வரும் பொழுதெல்லாம் போவேன். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடந்த கம்பெனி விழாவில் பங்கு பற்றி இருக்கிறேன். நான் ஒரு நண்பர் என்று அவரே கூறுவார். நான் ஆச்சரியப்படுகிற ஒரு நல்ல திறமையான மனுஷர். ஆறுதல் முருகன் ஒரு நல்ல திறமசாலி. நமது ஊரிலே நான் இங்கே எப்போ வந்தாலும் ஒரு எழுச்சி கூட்டம் கொண்டு வைப்பேன். மக்கள் சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி, ஆசிரியர்களை கூப்பிட்டு, அத்துடன் பெரிய பிரமுகர்களை கூப்பிடுவேன். அதில் இப்போ இருக்கிற வேதநாயகம் அவர்கள் கவர்மெண்ட் ஏஜெண்ட்டாக இருக்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். ஆறுதல் முருகன் வந்திருக்கிறார். இவர் கம்பபாரதி வந்திருக்கிறார். பல பிரமுகர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். அதை விட மகாஜன குறைச்சலாம் படித்தபடியால் அந்த பாடசாலை இருந்தபடியாக தான் நான் உழவு முன்னேறணும் என்று நம்பிக்கை. மிஸ்டர் ஜெயரட்னம் என்ன முதுகில் தடவும் பொழுது அவ்வளவு உடல் இழுக்கம், அவர்களுடைய மரியாதை. அத்துடன் நான் திறமைசாலியாக இருந்த பொழுது எப்பொழுதும் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு அந்த ரிசர்ச்சை சொல்லும் பொழுது நீ கட்டிக்காரன்ட்டு முதல் தடவார். இப்போ அவர்களே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையும் அன்பும். இப்போ அதால் அவருடைய அந்த பாடசாலைக்கு நான் எப்போதும் இதை செய்யணும் என்று அண்மையில் 2 நாட்கள் போய் ஊக்கம் அளிக்கக்கூடிய சொற்பொழிவு 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறேன். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற அதிபர் மிஸ்டர் புஷ்பரட்னம் நல்ல திறமைசாலி. ஆனால் பாடசாலை மிக பெரியது, 3000 பிள்ளைகள், 100 ஆசிரியர் மேல். அப்போ மிஸ்டர் ஜெயரட்னம் இருக்கல 1000 பிள்ளைகள் தான் அதிகமாக இருந்தது. இப்போது 3000. அதால்
சில கஷ்டம் இருந்தாலும் மிஸ்டர் புஷ்பரன் நல்லா நடத்தி வர்றார். அப்படி இந்த பாடசாலைக்கு திருப்பி கொடுக்கணும். 2017ஆம் ஆண்டு ஒரு கப்பு நான் ஒரு விளையாட்டு நடந்த நேரம். அப்போ இருந்த அதிபர், நல்ல அதிபர், பேர் ஞாபகத்துக்கு வருதில்லை, அவர் வந்து பிள்ளைகளை பார்த்தால் வெயிலுக்குள்ள வருங்காலோடு வந்தது ஓடிக்கொண்டு. இந்த பிள்ளைகளுக்கு கால் சப்பாத்திலே ஒன்று கட்டேன். இல்லை சார், இங்கே வறுமை, யுத்தம் முடிஞ்ச காலம். உடனே ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து எல்லாருக்கும் சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டேன். அதனுடைய சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் அந்த ஊரில். இப்படி என்னுடைய மனம் எங்கே போனாலும் கொடுக்கறது தான் என்னுடைய தொழில். வாங்குறதும்பாக கொடுக்குறது கூட. ராமநாதன் காலேஜுக்கு போனாலும் பிள்ளைகளுக்கு உடுப்பு, ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உடுப்பு. ஊரில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டு வரோம். பரமப்பட்ட பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கும் உதவி பண்ணி கொண்டு வரணும். இதில் என்னுடைய கடவுள் கொடுத்த கொடை. எவன் தான் உழைத்து வைத்திருக்கிற பண்ணும் தன்னுடைய இல்லை என்று உணர்கிறானோ அவன் தான் திறமைசாலி. அதுதான் என்னுடைய கடவுள் கொடுத்த பணம். நான் இறக்கும் பொழுது கொண்டு போகவில்லை. ஆனால் அளவு பார்த்து தான் கொடுக்க வேணும். என்னுடைய கொள்கை. இந்த கும்பாபிஷேகம், இந்த சமாதி கோயில் உங்களுக்கு கூறினபடி அந்த சுவாமியார் அந்த காலத்தில் 1934 அந்த காலத்தில் தியானத்தில் இருந்து அந்த தியானத்தில் சமாதியானவர். அவருடைய பெருமையை அறிந்து அந்த ஒரு புத்தகம் அடித்து அவரை பற்றி அறிந்தவர்கள், இவர் நேரடியாக பார்த்தவர் நவலேஸ்வர குருக்கள். அதை விட என்னுடைய சித்தப்பானுடைய மகள் என்ன பார்க்க 10 வயசு, இப்போ அவருக்கு 97 வயசு. இந்த புத்தகம் அடிக்கும் பொழுது 93 வயசு. அப்போ அவன் ஞாபகத்தில் சொன்னார், தான் இந்த மாதிரி இவரை பார்த்ததுண்டும் இவர் இப்போ அடிக்கடி ரமணரை போய் பார்த்து வரவர். அதுலேருந்து அவருடைய இப்போ கொஞ்சம் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு. யோர் சாமி எப்போ முடிஞ்ச காரியம், ஒரு பல்லாப்பும் இல்லை, முழுதும் உண்மை என்று கூறினபடி யோர் சாமியை பல அடியார்களை ரமணரை போய் பார்த்து வரும்பொழுது அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த சுவாமியார் பெரிய நாம் செய்த புண்ணியம். மது ஊரில் பிறந்து, அதுவும் என்னுடைய தப்பனுடைய தம்பி. அவரை போற்றி இந்த கோயில் வாரியாக கட்டி இப்போ கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். அது கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ சங்காபிஷேகம். அந்த கோயில் தேவைக்கு சிரமம் பாராமல் உதவி பண்ணி கொண்டு தான் பாருறேன். அதை விட ஐயா, இந்த கோவில்கள் நிறைய இருந்தாலும் சமாதி கோயில்களுக்கு ஒரு மகிமை. எங்களது நம்பிக்கை, இந்த சுவாமிமார் சமாதியின் போகும் பொழுது முழுமையாக இறப்பதில்லை. சில சுவாமிமார் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு இருப்பார்கள் என்று நான் அறிவேன். அவர்கள் தங்கள் உடம்பை இப்போ வேண்டாலும் உதறிவிட்டு ஆன்மா இருக்கும்னு சொல்லி அப்படித்தான் இவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை. மற்றது இன்னொன்று தியானம் ஈடுபட்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக தியானம் செய்வது. தியானத்தை பயிற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் 1/2 மணி தியானம் செய்கிறேன். அதை எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். லண்டனில் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு ஒரு நிறுவனம் இருக்குது, இணையதளத்தில் தியானம் செய்கிறது. அதில் பங்கு பற்றி பயிற்சி பண்ணி அந்த மூச்சை உள்ளுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் பிடிச்சி விடுறது. அப்படி விடும் பொழுது மனத்தை ஒரு நிலைப்படுத்துறது. அப்போ கடவுளை நினைக்கலாம், யோகசாமி நினைக்கலாம், தகப்பனை நினைக்கலாம், அல்லது பிரபஞ்சத்தை நினைக்கலாம். ஆனால் மனத்தை ஒரு நிலைப்படுத்தி மூச்சு பயிற்சி செய்கிறது 1/2 மணி நேரம். நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் மருத்துவர்
சிஎன் நவரத்னம் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருந்தோம். அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அதை போன்று எவ்வாறு தனக்கு யோக சுவாமியினுடைய ஆசி கிடைத்தது, அது தனக்கு எவ்வாறான தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது, அதை போன்று எவ்வாறு தன்னால் இசைத்துறையில் பல கலைஞர்களுடன் பயணிக்கக்கூடியதாக இருந்தது, ஏன் தனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தது, அதே போன்று தன்னுடைய இந்த கும்பாபிஷேகம் தொடர்பாக சங்காபிஷேகம் தொடர்பான விடயங்களையும் அந்த சுவாமிக்கான ஆலயத்துக்கான அந்த விடயங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.